கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்கிற தலைப்பில் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமாக அந்த சிலுவையை குறித்த காரியம், சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியம், முதலாவது சிலுவையை குறித்த காரியத்தை உங்களோடு சொல்லுகிறேன். என்னவென்று சொன்னால், சிலுவை எனப்படுவது அன்றைய தினத்தில் மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட, ரோமரால் கொடுக்கப்பட்ட மிகவும் பயங்கரமான ஒரு தண்டனை என்று சொல்லலாம். மரண தண்டனைக்கு விதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனைக்குரிய காரியம்தான் சிலுவை. சிலுவை என்பது அந்த மரத்திலே செய்த ஒரு பொருளை குறித்து இந்த பகுதியில் சொல்லாமல், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் நமக்காக மரித்தார் என்பதை குறித்தது தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் இந்த காரியத்தை மேன்மையாக கருதுவேன், மேன்மையாக நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த வாழ்க்கையில் மேன்மை பாராட்டும்படியாக உள்ள காரியங்கள் அநேகம் உண்டு. அநேகர் தங்களுடைய சாமர்த்தியத்தை, தங்களுடைய பலத்தை, தங்களுடைய அந்தஸ்தை, தங்களுடைய பிரயாசத்தை மேன்மை பாராட்டுகிற மனிதர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்லும்போது, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். இன்னும் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே பைத்தியமாக இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் இந்த கஸ்தி நாளை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தியானிக்கிற நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நாளில் தங்களை வருத்துகிறவர்கள், தங்களை தாழ்த்துகிறவர்கள், ஆண்டவருடைய நாமத்தினால உபவாசிக்கிறவர்கள், தங்களுடைய பலத்தின்படி பிரயாசப்படுகிற ஜனங்கள் அநேகம் உண்டு. நாம் இந்த சத்தியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக அவர் மரித்தார் அல்லது மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்ட மரணம் சாதாரணமானது அல்ல. அவர் ஏற்றுக்கொண்ட மரணம் மிகவும் கொடுமையானது. அந்த மரணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை மேன்மை பாராட்டுவேன், அல்லது அதைத்தான் என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையாக கருதுவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் இந்த இடத்துல சொல்லுகிற அந்த வார்த்தை உண்மை உள்ளது. அந்த அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருந்தார், எப்படி இருந்தவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சில வசனத்தின் அடிப்படையில் விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால்,
மேன்மை பாராட்டும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளாருக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கிறது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளாரை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, முதலாவது அவர் தன்னை குறித்து சொல்லும்போது, அவர் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர், இஸ்ரவேல் வம்சத்தார், பென்யமின் கோத்திரத்தார், எபிரேயரில் பிறந்த எபிரேயர். இஸ்ரவேல் வம்சத்தார், 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர், நியாய பிரமாணத்தின்படி பரிசெயன் என்று சொல்கிறார். இவைகளெல்லாம் அவருடைய பிறப்பின் அடிப்படையில் அவருக்கு உண்டான மேன்மைகள். இந்த உலகத்தில் பலவிதமான ஜாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நோவாவின் காலத்துக்கு பின்பு பிறந்த சந்ததிகளில் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக பலவித ஜாதிகளாகவும் இனங்களாகவும் மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரிவினைகள் அநேகம் உண்டு. இந்த எல்லா பிரிவினைகள் மத்தியிலும் இஸ்ரவேலருக்கு என்ன மேன்மை என்று சொன்னால், இஸ்ரவேலரை கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டதே அவர்களுக்கு மேன்மை. ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததியை தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு தமது வேதத்தை கொடுத்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அதன்படி நடக்க சொன்னார். இந்த மேன்மை இஸ்ரவேலுக்கு மாத்திரமே உரியது. மற்ற எந்த ஜனங்களுக்கும் இந்த சிலாக்கியம் கொடுக்கப்படவில்லை. அதனால தான் அவர் அந்த காரியத்தை மேன்மையாக கருதுகிறார். இது சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் மாத்திரமே இதை ஏற்றுக்கொள்வார்கள். மற்றபடி இந்த காலத்தில் பிறப்பின் அடிப்படையில் தங்களுடைய தேசத்தில் தங்களுடைய இடங்களில் தாங்கள் வணங்குகிற தேவனையே மேன்மை பாராட்டி தாங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லி சாதிக்கிற கூட்டம் தான் அநேக இன்றைக்கு நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் உலகளாவிய காரியங்களை அறிந்து உலகளாவிய காரியங்கள் நடக்கிற விஷயங்களை உன்னித்து கவனித்து உலகளாவிய மக்கள் தொழுது கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் தான் இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள். என்னவென்று சொன்னால், யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். அந்த மேன்மையான காரியத்தை தான் இந்த பகுதியில் அவர் சொல்லுகிறார். தான் இஸ்ரவேலன் என்றும் பரிசெயன் என்றும் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர் என்றும் அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாமல் நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி அவர் குற்றம் சாட்டப்படாதவர். பக்தி வைராக்கியத்தில் கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தினவர். நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி எந்த ஒரு மனிதனும் அவரை குற்றம் சாட்ட முடியாத அளவில் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இது இவருக்கு மேன்மையாக சொல்லப்படுகிற காரியங்கள். இன்னும் சொல்லப்படுகிறது இவரை குறித்து என்னவென்று சொன்னால், பிறப்பின் அடிப்படையில் அவர் யூதன். இன்னும் அவர் கமாலியேலின் பரிசெயன், அதாவது நியாயசாஸ்திரி ஆகிய கமாலியலின் பாதத்தருகே அமர்ந்திருந்து வளர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தை கற்றுக்கொள்வதில் அவர் கமாலியலின் பாதத்தருகே அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டவர் என்று சொல்லி அந்த கமாலியலை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த கமாலியல் என்பவர் ஆலோசனை சங்கத்தில் இருந்த எல்லா மனுஷராலும் வசனம் சொல்லுகிறது. அவரை குறித்து சகல ஜனங்களாலும் கனம் பெற்றவர். இன்னும் ஆலோசனை சங்கத்தில் அவர் ஒரு உறுப்பினர். இன்னும் இவருடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்கும்போது அதை ஏற்றுக்கொள்கிற அளவில் இவருக்கு மதிப்பு இருந்திருக்கிறது. சமுதாயத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர். சாதாரணமான ஒரு மனிதர் இவருடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து வேதத்தை கற்றுக்கொள்ள முடியாது. அந்த சிலாக்கியத்தை, அதாவது அந்த காரியம் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் அந்த இடத்துல அவர் கமாலியலின் பாதத்தருகே அமர்ந்திருந்து வேதத்தை கற்றுக்கொண்டவர் என்று சொல்கிறார். இதை மேன்மையாக அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாமல் அவரை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் 25-26 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளாரை யூதர்கள் ரோமருடைய கையில் ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் ரோம அரசாங்கத்தில் ஆளுநராக இருந்தவர் பேலிக்ஸ் என்கிற ஒரு மனிதன் ஆளுநராக இருந்தார். இவருக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளாரை இன்னும் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும்
வந்து குற்றம் சாட்ட விரும்பின போது மரணத்துக்கு ஏதுவான குற்றத்தையோ அல்லது தண்டனைக்குரிய குற்றத்தை எதுவுமே இவர் மேல் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் மேல் சுமத்த இவர்களால் இயலவில்லை. அப்போ அந்த காரியத்தில் அந்த பேலிக்ஸ் என்பவரால் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் தண்டிப்பதற்கு எதுவான எந்த குற்றமும் செய்யப்படவில்லை என்பதை அறிந்ததினால இவர் ஒரு விஷயம் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்லுகிற வார்த்தையை கேட்க வந்து அமர்ந்திருந்து அவர் நீதி குறித்தும் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் பேசினபோது பயந்தார் என்று சொல்லப்படும். இப்படி அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாருடைய வார்த்தை கேட்டு பயந்த அந்த பேலிக்ஸ் என்கிற மனிதர் கூட அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் அவரை விடுவிக்கும்படியாக, தன்னை விடுவித்துக் கொள்ளும்படியாக தனக்கு பணம் கொடுப்பார் என்று சொல்லி எண்ணினார். அதை குறித்து அவர் அநேக நேரம் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் இடத்துல பேசினார் என்று கூட இந்த பகுதி சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் ஒரு செல்வந்தராக இருந்திருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அவர் செல்வந்தராக இருந்ததுனால தான் ஆளுநர் அவரிடத்தில் பணத்தை வாங்கலாம், பணத்தை பெற்றுக்கொண்டு அவரை விடுவிக்கலாம் என்று சொல்லி ஒரு எண்ணத்தோடு அவர் பேசினார் என்று சொன்னால் ஒரு சாதாரண மனிதனாக அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் இருக்கவில்லை. இதுவும் அவருக்கு ஒரு மேன்மையான ஒரு காரியமாகத்தான் கருதப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி இன்னும் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாரை குறித்து. அப்போஸ் 22, 27, 28 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்லும்போது இதே பேலிக்ஸ் என்கிற ஆளுநரிடத்தில் சொல்லும்போது நான் யூதன் என்று சொல்லுகிறார். அப்போது யூதன் இல்லை, நான் ரோமன் என்று சொல்லுகிறார். அவர் யூதன், ஆனால் ரோம குடியுரிமை பெற்ற ஒரு யூதனாக அவர் இருந்திருக்கிறார். அப்போது ரோம குடியுரிமை பெறுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. பிறப்பின் அடிப்படையில் அவர் யூதன், ஆனால் ரோமர்கள் வந்து உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக பகுதிகளில் உலகத்தில் அநேக இடங்களில் அவர்களுடைய ஆட்சி இருக்கிறது. அந்த ரோம குடியுரிமையை பெற்றுக்கொள்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ரோம குடியுரிமையை பெற்றுக்கொண்டவனை விசாரிக்காமல், ரோம குடியுரிமையை கொண்டவனை விசாரிக்காமல் அவனுக்கு எந்த ஒரு தண்டனையுமோ அல்லது அவனை அடிக்கவோ கட்டவோ கூடாது என்பது ரோமர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு சட்டமாக இருந்திருக்கிறது. அப்போது அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாரை கைது செய்யும்போது அவரை அடித்து விசாரிக்கும்படியாக இந்த பேலிக்ஸ் என்கிற சேனாபதி கட்டளையிட்ட போது அவர் 100க்கு அதிபதியின் இடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்கிறார், நான் ரோமன் என்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இதை கேட்ட சேனாபதி அவரிடத்தில் வந்து நீ ரோமனா என்று சொல்லி கேட்கிறார். ஆம், நான் ரோமன் தான் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்பொழுது பேலிக்ஸ் என்கிற சேனாபதி பவுலடிகளாரிடத்தில் சொல்லும்போது நான் இந்த சிலாக்கியத்தை மிகுந்த திரவியத்தினால் பெற்றேன் என்று சொல்கிறார். அது அந்த ரோம குடியுரிமையை நான் மிகுந்த திரவியம் கொடுத்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த பேலிக்ஸ் என்கிற சேனாபதி சொல்கிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்லும்போது நான் பிறப்பின் அடிப்படையிலேயே பிறக்கும் போது இந்த சிலாக்கியத்துக்கு உரியவனாக பிறந்தேன் என்று சொல்லுகிறார். ரோம குடியுரிமையை பெற்ற மனிதர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் பிறக்கும் போதே அந்த ரோம குடியுரிமையை பெற்றவர்களாகவே பிறக்கிறார்கள். இது வந்து சட்டமாக இருந்திருக்கிறது. இதுதான் சட்டம், இன்றைக்கும் அப்படித்தான். உலகளாவிய சட்டம் இது. எந்த ஒரு நாட்டில் ஒரு மனுஷன் வாழுகிறானோ அந்த நாட்டின் குடியுரிமையை பெற்ற மனிதனுக்கு பிறக்கிற பிள்ளைகள் அந்த நாட்டின் உரிமை பெற்றவர்களாகவே பிறக்கிறார்கள், அந்த நாட்டின் சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இது உண்மை. அப்படி மேன்மையாக சொல்லப்படுகிற அநேக காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாருக்கு இருந்திருக்கிறது. ஆனால் இவைகள் ஒன்றையும் குறித்து அவர் மேன்மை பாராட்டாமல், இவைகளில் ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்று சொன்னால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே மரித்தவர் தேவனுடைய குமாரன். இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு
வலைக்குள்ளாக உலகம் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கவர்ச்சி, எதிலும் கவர்ச்சி, மனிதனுடைய மனதை மயக்குகிற சூழ்நிலைகள் அநேகம் இருக்கிறது. மனிதர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடி அல்லது தேவனை அறிகிற அறிவுக்கு நேரத்தை செலவழிக்க விடாதபடிக்கு அநேக விதமான தந்திரமான இன்னும் கிளுகிழுப்பான காரியங்கள் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிறது. பாவங்கள் பெருகி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த சூழ்நிலைக்குள்ள வாழுகிற மனிதன் சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் அநேகர் பக்தி மார்க்கத்தில் கூட தங்களுடைய சாமர்த்தியத்தை தான் அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். தங்களால் ஆண்டவருக்கு அல்லது தேவனுக்கு ஏதாவது ஆகும் என்கிற தாங்கள் செய்வதனால்தான் தேவனால் ஏதாவது செய்ய முடியும், நம்ம இல்லைன்னு சொன்னால் ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் செயல்படுகிற அநேகரை நம்மளால் பார்க்க முடிகிறது. பக்தி மார்க்கத்தில் பிரயாசப்படுவார்கள், ஆனால் அவருடைய எண்ணங்கள் என்ன இருக்குன்னு சொன்னால், நான் இதை செய்யலைன்னா ஆண்டவருக்கு எல்லாம் போயிடும், ஆண்டவரால் ஒன்றும் முடியாது அப்படிங்கிற இருதய எண்ணங்கள் அவர்களுக்குள்ள இருந்து அவர்கள் செயல்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமில்லாமல் அநேகர் பக்தி மார்க்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நான் இப்படி செய்யலைன்னா நான் பரலோகத்துக்கு போக முடியாது, நான் இப்படி செய்யலைன்னா நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி தங்களுடைய செயல்களை மேன்மை பாராட்டுகிறவர்கள் தான் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவம் போதிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, தேவகுமாரன் சிலுவையிலே மரித்தார். அவர் பாவம் இல்லாதவர், அவரை யாரும் குற்றம் சாட்ட முடியவில்லை, மாசில்லாதவர், களங்கமில்லாதவர். அவர் நமக்காக மரித்தார். எவ்வளவேனும் அவர் பாவம் செய்யவோ இன்னும் அவரிடத்தில் அழுக்கோ எதுவுமே இல்லை. அப்படிப்பட்டவர் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர் குற்றம் சாட்டப்பட்ட போது கூட வாயை திறந்து எதுவுமே பேசாமல் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக நிற்கிற ஆட்டை போல அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் மௌனமாக இருந்ததுனால அவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டார். எல்லாம் நமக்காக அவர் செய்து முடித்தார். அவர் குற்றவாளியாக அவர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக மரித்ததினால அந்த மரணத்தின் மூலமாக நமக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது. நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவனை தேவன் நீதிமானாக்குகிறார். அவனுக்கு பரிசுத்தவான் என்கிற முத்திரை பதிக்கப்படுகிறது. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கொடுக்கிற பலன், முடிவோ நித்திய ஜீவன். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைத்த பலன், முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தவான்கள் என்கிற முத்திரை பதிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய அருள் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தமாகுதல் அவர்களுக்கு பலனாக கொடுக்கப்படுகிறது. முடிவோ நித்திய ஜீவன். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். நாம் நம்முடைய சாமர்த்தியத்தை, நம்முடைய பலத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதீர்கள். மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதீர்கள். மேன்மை பாராட்ட வேண்டிய அல்லது மேன்மை பாராட்டுவதற்குரிய அநேக காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளிடத்தில் இருந்தும் உலகத்தில் மேன்மையாக கருதப்படுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர் நமக்காக மரித்ததினால அவர் என்ன எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையாகவும் எண்ணுகிறேன். மேன்மை பாராட்டும்படி சொல்லுகிற காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. இந்த காரியத்தில் மனதிலே பதிய வையுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மனிதனுடைய சாமர்த்தியமோ பலமோ ஒன்றுமில்லை. மனிதன் நாசில் சுவாசம் உள்ளவன், காலையிலே முளைத்து மாலையிலே காய்ந்து போகிற புல்லுக்கு சமமான வாழ்க்கை இந்த உலகத்தில் அநித்தியமான இந்த உலக ஓட்டத்தில் எப்பொழுது முடியும் என்று சொல்லி தெரியாமலேயே வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் இது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை
சந்தோஷம், மகிழ்ச்சி, பரிபூரணமான நன்மைகளை தந்து நீடிய ஆயுளின் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அவிசுவாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை நம்புங்க, பெருமை பாராட்டாதுங்க, தாழ்மை சிந்தையை தரித்து கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை இருதயத்தில் மேன்மையாக எண்ணுங்கள், வாயினால் பேசுங்கள். ஏன்னு சொன்னால் இருதயம் கடினப்பட்டது. அந்த இருதயமானது திரும்ப திரும்ப மனிதனுடைய சுயத்தில் தான் வந்து நிற்கும். திரும்ப திரும்ப மனிதனுடைய பெருமைகளை தான் பேச வாய் விரும்பும். ஆனால் நம்முடைய இருதயத்தில் இந்த காரியம் நிரம்பட்டும். நமக்காக இயேசு மரித்தார். திரும்ப திரும்ப உங்கள் வாயினால் இதை சொல்லுங்கள், கர்த்தராகிய இயேசு சிலுவையில் எனக்காக மரித்தார். அந்த மரணத்தினால தான் எனக்கு நித்திய ஜீவன், எனக்கு வாழ்வு என்று சொல்லி அவருடைய மரணம் எனக்கு வாழ்வு கொடுத்தது என்கிற அந்த வார்த்தையை வாயினால் அறிக்கை செய்யுங்க. திரும்ப திரும்ப இந்த காரியத்தை பேசி இந்த காரியத்தை இருதயத்தில் முழுமையாக பதிய வைங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தாழ்மை சிந்தை உள்ளவர்களாக இருங்க. உலகத்தை பார்க்காதுங்க. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த லெந்து நாட்களில் கர்த்தருடைய நாமத்தினால் பிரயாசப்பட்டீங்கன்னு சொன்னால் அந்த பிரயாசத்துக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி மேன்மை பாராட்டுகிற எவனும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிற கடவன். கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காணொளி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிற கிருபை வரங்களை தாங்க. உம்முடைய நீர் சுமந்த சிலுவை, நீ மரித்த சிலுவை, ஆமென் ஆண்டவரே, அந்த சிலுவையை பற்றி அறிகிற அறிவு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரட்டும். சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும். மெய்ஞானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். கர்த்தாவை நீர் போதுமானவராக இருக்கிறீர். சகல நன்மைகளாலும் இவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீர் போதுமானவராக இருக்கிறீர். நல்லவராகவே இருக்கிறீர். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எவ்வளவு பரிசுத்த பிதாவே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.